Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்ற விசிக IUML கட்சிகளை ஆபாசமாக விமர்சித்த பதிவை நீக்கிய திமுக எம்பி ஆர் ராசா. ஆபாச பதிவை திமுக எம்பி ஆர் ராசா நீக்கியுள்ளார். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். மகேஸ்வரன், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். நேற்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இருவர் பதவியேற்றுக் கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து நேற்றைய தினமே அமைச்சரவையிலே பங்கேற்க இருக்கிறோம் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தெரிவித்தது. அதைத் தொடர்ந்து விசிகாவும் நாங்கள் அதில் அமைச்சரவையில பங்கெடுக்கிறோம், வன்னியரசு அமைச்சராக பதவியேற்பார் என்று அறிவிக்கப்பட்டது அதிகாரப்பூர்வமாக. அவர்கள் ரெண்டு பேருமே இன்னைக்கு அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள். IUML இருந்து ஷாஜகான், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வன்னியரசு, அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர். இந்த நேற்றைய தினமே நேற்று மாலையே திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் அவர் ஒரு எக்ஸ்தலத்துல ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, முன்னேற தரப்பட்ட ஏனியும் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். அது ஆபாசமாக இருந்தது. விசிலுக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கருத்து என்பது கடுமையான விமர்சனத்துக்கும் சர்ச்சைக்கும் உள்ளானது. அதைத் தொடர்ந்து அந்த கருத்தை எடுத்துட்டு நம்ம வளர்த்த ஏனி கூணி வளைந்து எதிர் வீட்டுக்கு இளநீர் தந்தால் இலக்கியத்தில் அதற்கு பெயர் முடத்தெங்கு, அரசியலில் அதற்கு என்ன பெயர் சூட்டலாம், வாழ்க தமிழ் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நேற்றைக்கு கொஞ்சம் கடுமையாகவும் விரசமாகவும் அந்த விமர்சனம் இருந்தது. இன்றைக்கு விமர்சனம் குறையவில்லை, வேறு வார்த்தைகளை கையாண்டிருக்கார் ஆர் ராசா. இதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் SS பாலாஜி தன்னுடைய எதிர்வினையை அதுல பதிவு செய்திருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எளியவர்களுக்கு அதிகாரம், உங்களுக்கு என்ன ஆத்திரம் அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். இப்ப ஒரு விஷயம், திமுக விடுதலை சிறுத்தைகள் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான இப்ப கருத்து விமர்சனம் என்பது கருத்து மோதலாக மாறி இருக்கிறது. 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது கொள்கை கூட்டணி, இன்டாக்டான ஒரு கூட்டணி, கருத்தியல் சித்தாந்த அடிப்படையில நாங்க செயல்படுறோம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவர்கள் திமுகவை தேர்தல் களத்தில் மிக கடுமையாக விமர்சித்து தீய சக்தி திமுக என்று திமுகவையும் திமுக ஆட்சியையும் விமர்சித்தாங்க. அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்த விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் அந்த விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு சூழல்ல தேர்தலுக்கு முடிவுகளுக்கு பிறகு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், IUML இப்ப தாவேகாவுடைய கூட்டணி அமைச்சரவையில பங்கெடுத்திருக்காங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சரவையில் நாங்க பங்கெடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த சூழல்ல அவர்கள் கூட்டணியை விட்டு, திமுக கூட்டணி உடைந்து விட்டது, சிதறிவிட்டது என்பதான் பார்க்க முடிகிறது. இதை ஏற்க முடியாமல் திமுகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கிற முன்னாள் மத்திய அமைச்சர், துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசாவுடைய இந்த கருத்து என்பதுதான் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கிறது. அதற்கு விசிக தரப்பிலும் தங்களுடைய இப்போ பாலாஜியுடைய ஒரு கருத்தை பார்க்கலாம். அதே போல சமூக வலைதளங்கள்ல விசிகாவை சேர்ந்த பலரும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்துட்டு வர்றதையும் பார்க்கிறோம். இது போன்ற ஒரு விமர்சனம் என்பது ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனமாக இருக்கு. ஒண்ணு, இப்போ இவ்வளவு நாளா நாங்க கொள்கை கூட்டணி, கருத்தியல் கூட்டணி, சித்தாந்த கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை. அரசியல் அதிகாரத்துக்காக தான் பதவி வேண்டுமென்றால் நிலைப்பாடு எப்படி வேணுமாலும் மாறலாம் என்பதுதான் இந்த 2 தரப்புமே வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த 2 தரப்புடைய விமர்சனமும் எதிர் விமர்சனமும் வெளிப்படுத்துவதாக அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. விமர்சனம் இப்ப தொடங்கி இருக்கிறது. அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த விமர்சனம் இன்னும் வேகம் பெறுமா இல்ல மட்டுப்படுத்தப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பராசக்தி. தகவலுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்ற விசிக IUML கட்சிகளை ஆபாசமாக விமர்சித்த பதிவை நீக்கிய திமுக எம்பி ஆர் ராசா. ஆபாச பதிவை திமுக எம்பி ஆர் ராசா நீக்கினார். பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தியதற்கு
பல்வேறு தரப்பினரும் ராசாவுக்கு கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் ஆபாச பதிவை திமுக எம்பி ராசா நீக்கினார். பல்வேறு தரப்பிலும் கண்டனம் எழுந்ததால் ஆபாச பதிவை நீக்கினார் ராசா.